தற்போதைய அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கொள்ளையடித்த படத்தில் வாங்கிய நகைகள், சொத்துக்கள், முதலீடு குறித்து நடைபெற்ற சோதனை நிறைவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் தாமரைக்கனி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தாமரைக்கனி, சோதனையானது நிறைவடைஞ்சிருக்கு. இதுல என்னென்ன முக்கிய ஆவணங்கள் சிக்கி இருக்கு, உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல ஞானசேகரன் என்பவர் காவல்துறை கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கிறார். இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவானது விசாரணையானது தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இன்றைய தினம் கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகரனுடைய இல்லத்துல கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக பல்வேறு கட்ட விசாரணையானது அந்த இல்லத்தில் நடைபெற்றது. மிகப்பெரிய ஆய்வானது இந்த வீட்டில் நடைபெற்றது. ஏனென்றால் அவர் திருடிய அந்த பணத்தின் மூலமாக என்னென்ன ஆவணங்கள் வாங்கப்பட்டது, காரு, அது போல நகைகள், இடங்கள் உள்ளிட்டவை தொடர்பான ஆவணங்களை காவல்துறை தற்போது கையில் எடுத்திருக்கிறார்கள். அது போல கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக நடைபெற்ற அந்த விசாரணை நிறைவுபட்டிருந்தாலும் 2 பெட்டிகளில் முக்கிய ஆவணங்களை தற்போது சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தற்போது கைப்பற்றி எடுத்திருக்கிறார்கள். மேலும் அதனுடன் ஒரு கத்தி ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு 4 அடி இருக்கக்கூடிய ஒரு கத்தியும் தற்போது காவல்துறை கைப்பற்றி எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக பல்வேறு கட்ட கேள்விகளை அனைத்து கட்சியினரும் தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். ஏனென்றால் யார் அந்த சார் என்ற விவகாரம் தொடர்ந்து பெரும் சர்ச்சை இருப்பது குறித்த நிலையில அவருடன் தொடர்பு கொண்ட தொடர்பாக ஏதேனும் ஆவணங்கள் இன்றைய தினம் அவர் இல்லத்தை கைப்பற்றப்பட்டிருக்கிறதா, ஏதேனும் தொடர்பாக அந்த சிறப்பு அதிகாரியிடம் கேள்வி எழுப்பிய போது விசாரணை செய்வதற்கு சற்று நேரம் கொடுங்கள் என்ற ஒரு பதிலை அவர் தெரிவித்திருக்கிறார். என்றால் இந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பான முறையில் ஏற்கனவே பெட்டிகள் வீட்டில் தயார் செய்யப்பட்டு தற்போது எடுத்து சென்றிருக்கார்கள். எனவே இந்த முழு ஆவணங்களும் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு அதனுடைய முழு விவரங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி.